ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசிக்கு எப்பதான் போடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது நிறைய கஷ்டங்கள் தான். உங்களுக்கு சொல்ல என்ன உங்களுக்கு நிறைய ஜாதகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கும்பராசி. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு மேஜரா சொல்ற வார்த்தை என்னன்னா, தொட்டதெல்லாம் லாஸுங்க, தொட்டதெல்லாம் தோல்வி, எங்க போய் கால் வச்சாலும் பிரச்சனையாயிருது, அகலக்கால் வச்சிடணும்னு தோணுது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. தெரியாதனமா பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் பெரிய லாஸ் ஆயிடுச்சு, வேலைக்கே போயிருக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கும்பம் அப்படிங்கிறது ஒரு டார்க் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கும்பத்தை பத்தி நீங்க என்ன புரிதல்ல சொல்றீங்க? அதாவது கும்பம் சனி பகவானுடைய வீடு. அந்த கும்பத்தில் அடங்கியுள்ள நட்சத்திரங்கள் சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். சதயம் ராகுவோடது, புரட்டாதி குருவோடது, அவிட்டம் செவ்வாயோடது. இப்போ இந்த நட்சத்திரங்கள் அடங்கிய ஒரு ராசி கும்பராசி. அதனுடைய அதிபதி சனி பகவான். இது ஒரு மூல திரிகோண ராசி. சனி பகவானுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ராசி எதுனா இந்த ராசி தான். இப்ப இந்த ராசியில கும்பராசியில ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா, கும்பராசியில பிறந்தவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, கொஞ்சம் சிரமப்பட்டு, வாழ்க்கையில சில பொருளாதாரத்தை இழந்து ஒரு 30 வயசு 35 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம்தான் இவர்கள் வெளியிலேயே தலை காட்ட முடியும். சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஏன்னா கும்பராசினாவே கஷ்டம். அவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை கண்டிப்பாக இவங்க ஒரு 40 வயசுல இவங்களுடைய ஸ்டோரியை கேட்டாவே நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு இவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. எதனால நடக்குதுங்க இது பாத்தீங்கன்னா எதனால நடக்குது அப்படின்னா, கும்ப ராசிக்குன்னே ஒரு சாபத்தீடு. அதாவது பாத்தீங்கன்னா இவங்க அண்ணன் தம்பிகளோட பிறந்திருந்தாலும், அக்கா தங்கச்சிகளோடு பிறந்திருந்தாலும், அண்ணன் தம்பிகளால சப்போர்ட் இல்லை, அக்கா தங்கச்சிகளால சப்போர்ட் இல்லை. அண்ணன் தங்கச்சி மேல பாசம் வச்சாலும், அக்கா தங்கச்சி மேல பாசம் வச்சாலும், அந்த பாசமோ அந்த நன்றி விசுவாசமோ கும்பராசிக்காரங்களுக்கு கிடைப்பது இல்லை. புரியுதுங்களா? அது போக அவங்க அந்த பாசத்தை அந்த நன்றி விசுவாசத்தை காட்டுறாங்களோ இல்லையோ, கும்பராசியில பிறந்தவங்க அவங்கள படிக்க வச்சு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுத்து இத்தனையுமே செய்வாங்க. இத்தனையுமே செஞ்சும் இவர் கெட்ட பேர் தான் வாங்குவாரு கும்பராசிக்காரரு. அப்ப அதே சமயத்துல இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கும்பராசிக்காரங்களுக்கு அவங்க மனைவி வந்தாங்க, நீங்க எவ்வளவோ செய்யறீங்க, அவங்க பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள நம்பாதீங்க, அவங்கனால நீங்க கஷ்டம்தான் படுறீங்க, உங்களுடைய வழியை பாருங்க, உங்களுடைய குடும்பத்தை பாருங்க, உங்களுடைய மக்களை பாருங்க அப்படின்னா இவர் குடும்பத்துக்கோசரம் வாழவே மாட்டாரு. மனைவி சொல்வதையும் கேட்க மாட்டாரு. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 35-40 வயசு வரைக்குமே இவர் பாத்தீங்கன்னா யாருடைய பேச்சையுமே கேட்காமல் தன்னுடைய மனசுக்கு என்ன பட்டதோ அதை அப்படியே செஞ்சு அதுல எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இவருக்கு தாய் மேல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாசம். தாய் பாத்தீங்கன்னா அந்த பாசத்தையே மகன் அம்மா மேல பாசம் வைக்கிறாங்கன்னா, அந்த தாய் பாத்தீங்கன்னா அந்த பாசத்தை யூஸ் பண்ணிக்கக்கூடிய தாயாகத்தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அமையறாங்க. அப்படி அமைஞ்சும் அதை தெரிந்தும் அந்த கும்பராசிக்காரர் தாயை வெறுக்க முடியறது இல்லை. இது மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷங்கள் இப்படியே வாழ்ந்து அப்போ ஒரு 40 வயசுல ஒரு 35 வயசுல மனைவி சொல்வதை கேட்கிறார். அப்ப அந்த மனைவி சொல்வதை கேட்டு அவர் காட்டக்கூடிய வழியில போய் இவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் படிப்படியாக முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதே சமயத்துல இந்த கும்ப ராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணி அவங்க சொந்த ஊரோ அவங்க பூர்வீக ஊரோ அதை விட்டு வெளியூரோ வெளி மாநிலமோ எங்கேயாவது போய் பிழைக்க போயிட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சுக்கலாம். இவங்க சொந்த ஊர்லயோ இல்லை அவங்க அம்மா அப்பா கிட்டேயோ
அவங்க சொந்த பந்தம் இருக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவர்களால வளரவே முடியாது. அப்போ அந்த ஊர் விட்டு ஊர் போனவங்க தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அதே சமயத்துல இந்த கும்பராசிக்காரர்கள் ஒருத்தரோட பழகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரகசியத்தை எல்லாமே கும்பராசிக்காரர்கிட்ட அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா கும்பராசிக்காரர்கள் என்ன என்ன நினைக்கிறாங்க, அவங்க சிரிக்கிறாங்களா, அழுகிறாங்களா, நம்ம கிட்ட வந்து சகஜமா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத எதிரில் உள்ளவங்க புரிஞ்சுக்கவே முடியாது. அதாவது தெரியாதுங்களா இல்லை புரிஞ்சுக்க முடியாதா? புரிஞ்சுக்க முடியாது. ஆனா வந்து அவங்களுக்கு இவங்க கெட்டவங்களும் அல்ல. ஆனா எத்தனை வருஷம் பழகினாலும் கும்பராசிக்காரருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன், அவங்க மனைவியால கூட கும்பராசிக்காரருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா கும்பராசிக்காரர் கெட்டவர் அல்ல. மனைவிக்கும் துரோகம் பண்ண மாட்டாரு, மற்றவருக்கும் துரோகம் பண்ண மாட்டாரு, அவங்க அண்ணன் தம்பிக்கும் அவங்க அப்பா அம்மாக்கும் யாருக்கும் துரோகம் நினைத்தவர் அல்ல. ஏன்னா கும்பன்னு சொல்லும்போது எப்பவுமே ஒன்று சொல்றது என்ன, குழப்பம்னு சொல்லுவோம், குழப்பவாதிகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா சதயம் அங்கே இருக்கிறனால ஒரு டிசிஷன் எடுக்க தெரியாது, டக்குன்னு எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு ஒன்று சொல்ல மாட்டாங்க. 2 நாள் கழிச்சு தான் ரொம்ப குழப்பி அப்புறம் தான் ஒரு கடைசியில் இது ஒரு ரிசல்ட் சொல்லுவாங்க, சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சதயம் மிகப்பெரிய நட்சத்திரம், ராஜராஜ சோழனின் நட்சத்திரம். அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினவரே ராஜராஜ சோழன், அவருடைய நட்சத்திரம் தான் சதயம். அவ்வளவு பெரிய கோயிலை கட்டிட்டு தனக்கு அப்படின்னு ஒரு சிலை கூட வச்சுக்காமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் கட்டியிருந்தாலும் நம்ம கட்டது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சவர் அவர். அப்படிப்பட்டவர் ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா கும்பராசியில அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாமும் செய்வார், தான் செஞ்சதாக தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பார். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அது குழப்பம். இப்போ இவங்க மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா கண்டிப்பா நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்ப அந்த உதடு நல்லா இருக்குன்னு சொல்லும். ஆனா அவங்களுடைய மனசுக்குள்ள குழப்பம், அவங்க தொழில் செஞ்சு நல்ல நிலைமைக்கு வரல, அதே சமயத்துல அவங்கனால உயர்ந்த இடத்துக்கு வர முடியல, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியல, இப்படிப்பட்ட குழப்பங்கள் அவங்களுடைய மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குழப்பத்தால அவங்க வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்டையுமே தன்னுடைய உண்மை முகத்தை காட்டிக்கொள்வதில்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குழப்பங்கள் ஆகப்பட்டது கண்டிப்பாக கொஞ்ச காலகட்டத்துக்கு இருக்கும். ஆனா அதே சமயத்துல இவங்களுக்கு 5ஆம் இடம் வந்து புதனுடைய வீடு. அப்ப அந்த புதனாகப்பட்டது அறிவு, திறமை, சாஸ்திர அறிவு, அது போக இவங்க படிக்காத மேதைகள், அப்படிப்பட்ட அறிவை கொடுக்கிறது அந்த புதன். அப்ப அவ்வளவு அறிவு இவங்களுடைய மண்டைக்குள்ள இருந்தாலும் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவரை பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு நல்ல உயர்ந்தவரா, நல்ல அறிவாளியா, நல்ல அறிவில் சிறந்தவரா அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இவருக்கு வந்து தொழிலதிபர்கள், நல்ல வசதியானவங்க, நல்ல பொசிஷன்ல உள்ளவங்க, இன்னைக்கு வந்து தொழில நல்லா இருக்கிறவங்க, இவங்களுடைய பழக்க வழக்கம்லாம் நிறைய இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் இவங்களுக்கு தனி மரியாதை இருக்கும். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா மரியாதையை இழந்து இவங்க வந்து வாழவே மாட்டாங்க. மரியாதையை இழந்து ஒரு இடத்துல நட்பு வச்சுக்கவும் மாட்டாங்க. இவங்களுக்குன்னு தனி ரெஸ்பெக்ட் கிடைச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போவாங்க. அதாவது இவங்க யாருக்கும் வளைந்து குனிந்து போக மாட்டாங்க, கண்டிப்பா போக மாட்டாங்க. இவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கணும், அந்த மரியாதை கிடைச்சா மட்டும்தான் அங்க இருப்பாங்க, இல்லைன்னா தன்னுப்போல வந்துருவாங்க. இவங்களோட பலவீனம்னா எதை பாக்குறீங்க? இவங்களுடைய பலவீனம் அப்படின்னா இவங்க அடுத்தவங்களை நம்புறது தான். இவங்களுக்கு நம்பி 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 துரோகம், ஏமாற்றம், சதி, தொழில பிரச்சனை, இது எல்லாமே இவங்களுடைய பலவீனம் தான். அப்ப அந்த பலவீனத்தால பொருளாதாரத்தை இழக்கிறாங்க, தன்னுடைய காசு பணத்தை இழக்கிறாங்க, தனக்கு அந்த அன்பு பாசம் கிடைக்காம போகுது. அப்போ வந்து இவங்க தன்னுடைய மனைவி பேச்சு கேட்டோ,
தனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர் யாராக இருந்தால் அவங்களுடைய பேச்சை கேட்டோ ஒரு நல்ல முடிவெடுப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம். இவங்களாக ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் மாட்டிக்குவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ப்ரெசண்டாக 7 சனியில் வேற இருக்கிறாங்க. இந்த 7 சனியில கடந்த 2.5 வருட காலங்கள் இவங்க எல்லாத்தையுமே நம்பி வீணா போயிட்டாங்க. அதான் பணம் மாட்டிக்கிச்சு, கொடுத்த பணம் வரல, கொடுத்த பணமும் வரல, நம்பின இடத்துலையும் துரோகம். இவங்க எதை நினைச்சு ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த தொழிலும் வீணா போச்சு. வேலைக்கு போனாலும் வேலையில நிம்மதி இல்லை, ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் பிஸ்னஸ்ல நிம்மதி இல்லை. இந்த மாதிரி சமயத்துல ஒரு உதவி வேணும்னு சொல்லி அவங்க அப்பா, அவங்க அண்ணன் தம்பிகள், அவங்க அம்மா இத்தனை பேர் இருந்தும் யாருகிட்டையுமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு உதவியை எதிர்பார்க்காத நபர் கும்பராசிக்காரர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்மா எனக்கு இது மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாலும் அந்த இடத்துலையும் அவங்களுக்கு அந்த திருப்தி கிடைக்கல, அவங்களும் கொடுத்து காப்பாத்தல. இவங்க அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிகள் நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் அவங்களும் இவங்களை காப்பாத்தல. சொந்த பந்தத்தாலையும் இவங்களுக்கு உதவி கிடைக்கல. அப்ப இப்பத்தான் நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, நம்ம எப்படி வாழணும், நம்ம யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா எப்படி இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் வீழ்ந்து போக மாட்டார்கள். அவங்க வாழ்க்கையில லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக எல்லாரும் இவரை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். பல மூல நூட்கள்ல சொல்றது என்னன்னா, கும்பராசி நேயர்கள நபர்கள் இருக்காங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல வச்சுக்கலாம், ஒரு லக்கு கொடுப்பாங்க, அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு போறது உண்மைதான். 11ஆம் இடம் நிறைந்த ஒரு குடமா இருக்கிறதுனால சோ அவங்கள வச்சிட்டோம்னா ஒரு நல்ல பிளசண்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக கும்பராசிக்கு 11ஆம் இடம் செவ்வாய் வீடு. அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இல்லை, கும்பராசிக்கு 11ஆம் இடம் குருவுடைய வீடு. அந்த குரு பகவான் 6ல் உச்சமாகறாங்க. அப்ப அந்த 6ல் உச்சமாகறாங்க அப்படின்னா கடன், கஷ்டம், பிரச்சனை இது எல்லாத்தையும் பார்த்து இவங்க வரணும். அது போக நோய், மருத்துவ செலவு இது எல்லாமே பார்த்தா வர்றாங்க. அப்படி பார்த்து வந்தாலும் அதே சமயத்துல 11ஆம் இடம் குருவுடைய வீடாக வர்றதுனால கண்டிப்பாக இவங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விமோச்சனம், ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி. எப்படி வளர்றாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா திடீர்னு இவங்க வளருவாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜயோகம் சொல்லலாம். ஆனா இவங்க வந்து யாரையும் நம்பக்கூடாது. கண்டிப்பாக கும்பராசிக்காரர் உங்க கூட இருக்கிறாங்கன்னா அவர்களால நீங்கள் கண்டிப்பாக வளர்வீர்கள். நீங்க எந்த வழியில போறீங்க, எந்த வழியில வர்றீங்க, என்ன பிசினஸ் பண்றீங்க, யாரை நம்பணும், யாரை நம்பக்கணும், அவரு உங்களுக்கு கைட் பண்ணுவார். அப்ப அவங்க கைட் பண்றதை நீங்க கேட்டு நடந்தாலே உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். உங்களுக்கு அந்த அழிவு பாதைங்கிறது கண்டிப்பா வராது. கும்பராசிக்காரர்கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு போனாலும் நல்லா இருக்கும், அவங்க மூஞ்சியில முழிச்சிட்டு போனாலும் நல்லா இருக்கும். உங்க கோடையே ஒரு கும்பராசிக்காரர் இருக்கிறாங்கன்னா அதை விட ஒரு சிறப்பு எதுவுமே இல்லை. புரியுங்களா? அதே சமயத்துல கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அவங்க சித்தப்பா இறந்துட்டாங்க, அவங்க பெரியப்பா இறந்துட்டாங்க, அவங்க வர்க்க வழியில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சாவுக்கு இவங்கனால வர முடியாத சூழ்நிலையும் உருவாகும். யாரோ ஒருத்தர் கும்பராசி கண்டிப்பா அது மாதிரி ஆயிருக்கும். அப்படி வர முடியாம போனாலும் அவங்க வந்து அதுக்கப்புறமாப்பட்ட அதுக்கு என்ன செய்யணுமோ, எப்படி திதி கொடுக்கணுமோ, எப்படி ஐயர் வச்சு என்ன செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சுக்கிறாங்க. ஆனா இது மாதிரி நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்திருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முன்னோர்கள் இறந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய தோட்டத்திலேயே சமாதி கட்டி அதையும் கும்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய ஆசையும் இவங்களுக்கு கண்டிப்பாக என்னைக்குமே இருக்கும். இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு என்ன தெய்வங்கள்? இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல குரு, அதே சமயத்துல 6ஆம் இடத்துல உச்சம், 11ஆம் இடத்துல லாபம். 11ஆம் இடத்த அந்த செவ்வாய் பகவானை அந்த 6ம் அந்த 11 தொடர்பு இருக்கிறதுனாலையும், அதே சமயத்துல சுக்கிர பகவானுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு அது தொடர்பு இருக்கிறதுனாலையும்
தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த தொடர்பு இருக்கிறதுனாலையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமிகள் ம். இவங்க எப்பவுமே வழிபட்டு வந்தால், ராமநாத சுவாமிகள் அவங்களை எப்பவுமே இவங்க வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக இவங்களுடைய கஷ்டங்கள் தீரும். ராமநாத சுவாமிகள்னா எந்த சுவாமி சொல்றீங்க? ராமநாத சுவாமிகள் அப்படின்னா இதே கும்பகோணத்திலே இருக்குது. ம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணத்தில் இந்த கும்ப ராசிக்குன்னு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமிங்கிறது உருவாயிருக்குது. ம். அப்போ அந்த கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் முதல் கோபுரம் வச்சு ஆன கடவுள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணமே இதனால தான் இந்த கோபுரம் வச்சு உருவானது. அப்போ அந்த ஊரில் இவங்க போய் முதல் கடவுள் அந்த கும்பிட்டு வந்த எந்த கோபுரமாக இருந்தாலும் சரி, அந்த கோபுரத்தில் போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, இல்லைன்னா சிவனையும் விநாயகரையும் கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அது போக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடம் குருவாக வர்றதுனால குரு தட்சிணாமூர்த்தியை, ம். ஏன்னா தனஸ்தானமும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமும் குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவானை வியாழக்கிழமை நாட்களில் கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய கஷ்டங்கள் தீரும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், இவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ந்து நல்லா இருப்பாங்க, இவங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்கய்யா. நேயர்களுக்கு ரொம்ப விருந்தா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் இறுதியாக இருக்கக்கூடிய மீனராசி பற்றி பார்த்துடலாங்க ஐயா. கண்டிப்பாக. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.